அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தன்னுடைய காரை வழிமறித்த சம்பவம் திட்டமிடப்பட்ட சதி என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது RSS மற்றும் பாஜகவினர் இந்த சம்பவத்திற்கு பின்னணியாக உள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்திட வேண்டும் என அரசிற்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே அவருடைய காரை வழிமறித்ததாக சம்பவம் நடைபெற்று அது கைகலப்பான நிலையில் மிக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் திருமாவளவன் இதுபோன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். திருமாவளவன் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உயர்நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்பு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியன்று தனது காரை வழிமறித்த நிகழ்வு என்பது தற்செயலாக நடந்ததுள்ள திட்டமிட்ட சதி என்பது தெரிய வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது அவருடைய எக்ஸ் வழக்கு பக்கத்தில் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்திற்கு பின்பு RSS மற்றும் பாஜகவினர் இதன் பின்னணியில் உள்ளனர் என்றும் எமது விசாரணையில் உறுதிப்பட தெரிகிறது. எனவே தமிழக அரசு இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரிக்க வேண்டும் எனவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதியினை கண்டறிய வேண்டும் என அவர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகாகவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அதற்கு அடுத்த நாளே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு வீடியோ காணொலியை வெளியிட்டு அப்போது என்ன நடந்தது என்பது குறித்து அவர் விரிவாக பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது உயர்நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் முன்பு 7ஆம் தேதி அன்று தனது காரை வழிமறித்த நிகழ்வு என்பது தற்செயலாக நடந்தது அல்ல, திட்டமிட்ட சதி என்பது தெரிய வருகிறது என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் RSS மற்றும் பாஜகவினர் உள்ளது என்றும் தனது விசாரணையில் உறுதிப்பட தெரிகிறது. எனவே தமிழக அரசு இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்திட வேண்டும் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள சதியினை கண்டறிய வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார்.